நிஜம் கசப்பானது. உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் பேசும் நியாயம் கூட இந்த உலகத்திற்கு அபத்தமாகத் தெரியும். உன் சொந்த ரத்தமே உன்னை ஒரு பிச்சைக்காரனைப் போல பார்க்கும். இவன் உருப்பட மாட்டான், உன் காது படவே பேசுவார்கள். அன்று சாணக்கியரிடம் ஒரு சீடன் கேட்டான், ஆச்சாரியா, வறுமை ஏன் இவ்வளவு கொடியது? சாணக்கியர் சொன்னார், வறுமை கொடியதல்ல, அது ஒரு வரம். உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் மனிதன் யார் மிருகம் என்பதை அடையாளம் காட்டும் ஒரு கண்ணாடிதான் வறுமை. சாணக்கியர் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு நறு நாகப்பாம்பு தன் விஷத்தை இழந்தால் சிறு பிள்ளைகள் கூட அதை கல்லால் அடிக்கும். அந்த பாம்பு நல்லதாக இருக்கலாம், ஆனால் அதன் வீரியம் குறையும் போது உலகம் அதை மதிப்பதில்லை. உறவுகளும் அப்படித்தான். அவர்களுக்கு உங்கள் குணத்தை விட உங்கள் பணப்பையின் கணம்தான் முக்கியம். உங்களை அவமானப்படுத்திய உறவினர்களின் சிரிப்பு சத்தம் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். சாணக்கியர் சொல்கிறார், யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் உன் வாசலில் வந்து பிச்சை எடுக்கும் அளவிற்கு உன் உழைப்பு இருக்க வேண்டும். பழிவாங்குவது என்பது அடிப்பதல்ல, அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு நீ வளர்ந்து நிற்பதுதான். இப்போதே முடிவெடு, அழுவதை நிறுத்து, உன் அவமானங்களை உரமாக மாற்று. உன் பாக்கெட்டில் பணம் இல்லாத போது உன் நாக்குக்கு ஓய்வு கொடு. உன் மௌனம் உன் எதிரிகளை பயமுறுத்தட்டும். உழைத்து முடி. உன் வெற்றி பேசும்போது இந்த உலகம் மௌனமாகும். மறந்து விடாதே, பிச்சை எடுக்கும் கையை விட அள்ளித்தரும் கையே உறவுகளால் மதிக்கப்படும். நீ மதிக்கப்பட வேண்டுமானால் முதலில் நீ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். சாணக்கியரின் இந்த வாழ்வியல் ரகசியங்கள் உன் வெற்றி பயணத்தில் துணையாக இருக்கும். இந்த வீடியோ உனக்குள் ஒரு மாற்றத்தை தந்திருந்தால் மறக்காம சபதம் என் கமெண்ட் பண்ணுங்க. உன் நெருங்கிய நண்பனுக்கு ஷேர் பண்ணு. அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நமது சாணக்கிய நீதியின் அடுத்த அத்தியாயத்தை தவறவிடாம இருக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி வைங்க. நன்றி.